கிட்டேருந்து ஒரு பெரிய இது கிடைக்கல. ஐபிஎல்ல நல்லா ஸ்கோர் பண்றாங்க. 250 ரன்ஸ்னாலும் அவ்வளோ ஈஸியா சேஸ் பண்றாங்க. ஏன் ஒரு இங்கிலாந்து பிச்சில் போய் ஆட முடியலங்கிறது என்னால் அக்செப்டே பண்ண முடியல. ஏன் அதே இங்கிலாந்து பிளேயர் இந்தியாவில் பட்லர் ஆகட்டும், சாம் கரன் ஆகட்டும், ஏன் ஃபில் சால்ட்லாம் பெங்களூர் டீமில் ஆடும்போது நல்லா தானே ஆடினாரு. ஏன் அவங்க இங்கேயும் ஆடுறாங்க, இங்கிலாந்து பிச்சிலே ஆடுறாங்க, அதுக்கப்புறம் ஏன் இந்தியன் டீம் ஆட முடியலங்கிறதுக்கான ஒரு இது எனக்கு தெரியல. அது ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்தியா ஆல்ரெடி நம்ம சீரியஸில் வந்து 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச்சு ப்ளே பண்ணல. 5 T20ல 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் ஆல்ரெடி இந்தியா 2 லாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கௌதம் கம்பீர் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எடுத்தவொடனே கேப்டன்சி கொடுத்து ஏன் இப்படி எனக்கு புரியல. ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து வேர்ல்ட் கப் வின்னராக இருந்திருக்காரு. அவரு ஏன் உட்கார வச்சாங்கன்னு தெரியல. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு மேனேஜ்மெண்ட் சைடில். கண்டிப்பாக அதை அவங்க தான் சேஞ்ச் பண்ணணும். இந்தியன் டீமுக்கு இது ஒரு பெரிய இதுதான். தொடர்ந்து தோத்துட்டே வரும் T20. நீங்கள் தேர்ட் T20 பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன சேஞ்சஸ் வரணுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஸோ சைனிங் ஆஃப், நான் அபி, ஸ்பீக் வித் அபி. தேங்க்யூ.